கைஸ், வெல்கம் டு வைவி ஸ்டுடியோஸ். நானும் உங்கள் விக்கி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம கோமாளி அண்ட் லவ் டுடே ஃபேம் பிரதீப் ரங்கநாதனோட டிராகன்கிற படத்தோட ட்ரெயிலர் இன்னைக்கு வந்திருக்கு. ஸோ அதை நம்ம இன்னைக்கு ரியாக்ஷன் பண்ணுறோம். ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். த்ரீ, டூ, ஒன். ஆக்சுவலி எனக்கு பேட் பாய்ஸை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்டோட காலேஜ் போகும்போது தான் ரொம்ப கெத்தாக இருக்கும்ல. It's the responsible, atrocious, reckless nuisance boy of 2018 batch. இந்த இன்ஜினியரிங் ஹிஸ்ட்ரியிலே 48 பேப்பர் அரியர் வச்சவன் எவனுமே இல்லைல்ல. சரி, ஆளா நானே இருந்துட்டு போறேன். என்ன சைட் அடிக்கிறியா? அடிக்கலன்னு சொன்னா பச்சை போய் இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க. நீ எவ்வளவு லவ் பண்றேன்றத உன் கேஸ்ல காட்டு. ஆட்டம் போட்டீங்கன்னா காலேஜுக்குள்ள உங்க லைஃப் ரொம்ப கெத்தா இருக்கும். ஆனா இந்த காம்பவுண்ட் தாண்டா ஒரு நாய் கூட உங்களை மதிக்காது. எங்ககிட்டே இருந்து காசு வாங்கி அதை வீட்டில் சம்பளம்னு கொடுக்குறியே, உனக்கு வெட்கம் மயிரே இல்லையாடா? அவன் நம்ம கிடைச்ச வரம்மா, எப்படியாவது அந்த 10 லட்சத்தை நாம விரட்டி கொடுக்கணும். லவ்வரை தான் பார்க்க முடியும், லைஃப் பார்ட்னரை பார்க்க முடியாது. ஏன்னா நீ ஒரு ஃபெயிலியர் ஆகவே. விடுமாச்சா, நான் வாழந்தா எப்பயோ கழட்டி விட்டுருப்பேன். இந்த மாதிரி உங்களை நீங்களே அழிச்சுக்காம லைஃப்ல சக்சஸ்ஃபுல் ஆகிற வழியை பாருங்க. எனக்கு இப்போ 48 பேப்பர் முடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் டைமும் இல்லை. எனக்கு இப்போ உடனே சக்ஸஸ்ஃபுல் ஆகும். இதுக்கு ஒரு வழி இருக்குப்பா. என்ன சார்? பட் எனக்கு அது தப்பா ஃபீல் ஆகுது. தப்புதான்டா. ஆனா ஒரு தப்பு பண்றதுனால லைஃபே மாறுது. அந்த தப்பு பண்றது தப்பே இல்லை. என்னடாச்சு? அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். ஏன் அன்பு, இந்த நல்லா படித்தா நல்ல பையனாக இருந்தா பொண்ணுங்களுக்கெல்லாம் பிடிக்கும்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் பச்சை பொய் இல்லை. ட்ரெயிலர் இருக்கட்டும், இதில் டானு படத்தை எடுத்துருக்கீங்க. அப்படியே டானு படத்தை அப்படி காப்பி மாதிரி இருக்குது. சரி, மற்றபடி எனக்கு இதில் ஒன்று ரொம்ப சந்தோஷம் எப்படின்னா, விஜய் சித்துவும் ஹர்ஷத்லாம் வந்தது ஒரு செமையாக இருந்துச்சு. அவங்க வந்து ஒரு கடைசி ஒரு 1.5 வருஷமாக யூடியூப்பில் செம்ம ட்ரெண்ட் ஆனாங்க. இப்போ வந்து படத்தில் வந்தது ரொம்ப ஹாப்பி. அவங்க அந்த ஒன்று எனக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அண்ட் ஹீரோயின்ஸ் கையற்றுலகர், அனுபமா பரமேஸ்வரன் செமையாக இருந்துச்சுங்க. 2 பேருமே ஒரு செம்மையாக அழகாக இருந்தாங்க. தலைவன் உள்ளே வந்து ஒரு சம்பவம் பண்ணுறான் பிரதீப் ரங்கநாதன். நல்லா இருக்கு. கொஞ்சம் இந்த ஆக்டிவாக அந்த நம்ம லவ் டுடேல பார்த்து அதே ஒரு லவ் ஃபன்னாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் என்னன்னா, எனக்கு அந்த லவ் டுடேல டானில் பார்த்து அதே கேரக்டர் ஃபுல்லாக வருது. அதே மாதிரி ஒரு அப்பா, கஷ்டப்படுற அப்பா, அதே மாதிரியே ஒரு ப்ரொஃபஸர் காலேஜில், அதே மாதிரியே ஒரு ஹீரோ. என்னையா இது, கொஞ்சம் கிரிஞ்சாக தான் இருக்குது. பட் நல்லா இருக்குது. படம் வந்து நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவர் வந்து இந்த லவ் டுடே வந்து நல்லா செமையாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அவரோட அந்த ஃபன்னு வந்து அது ஏன் அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா, அது வந்து ஒரு லவ் படம். அந்த அதாவது லவ் பண்ணுறவங்களோட மத்தியில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செமையான கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. பட் இது வந்து எப்படின்னு தெரியல கேரக்டர். பட் செமையாக இருந்துச்சு. ஓகே தான், ஒரு நல்ல மேக்கிங். இது வந்து அஸ்வந்த் மாரிமுத்து. இவர் யாருன்னா, அதிலே போட்டிருக்காங்க ஓமே கடவுளையோட ஒரு டைரக்டருங்க. ஓமே கடவுளே ஒரு செமையான படம். அந்த படம் வந்து இப்போ கூட பார்த்தா கூட ஒரு சரியான ரிப்பீட் வேல்யூ உள்ள ஒரு படம். அண்ட் ஆல்சோ இவர் வந்து எஸ்டிஏ கூட வர அடுத்து இருக்க போகிறாரு. ஸோ இவருக்கு வந்து ஒரு நல்ல டைரக்டராக தான் இருக்கிறாருங்க. ஸோ கண்டிப்பாக பயங்கரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் மியூசிக் தெரிச்சிட்டாருங்க. லியோன் ஜேம்ஸ் தெரிச்சிட்டாரு மனுஷன், வேற லெவல். அண்ட் ப்ரொடக்ஷன் ஏஜிஎஸ் ஒரு செமையாக ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. படம் வந்து ஜம்முன்னு வரும்னு நினைக்கிறேன், February 21. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு செமையான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய்.